கொடைக்கானல்ல இதுதான் எங்களுக்கு கடைசி நாள். இன்னைக்கு வந்து 11:00 நாங்க செக் இன் பண்ணணும். ஸோ மார்னிங் செம்மையா இருந்துச்சு. நைட்லாம் மழை பெஞ்சிருக்கு. இந்த ஒரு சூப்பரான வியூவ காலையில பார்க்கறது எவ்ளோ அழகா இருந்தது தெரியுமா? பின்னாடி பாருங்க, அவ்ளோ பெரிய மலை இருக்கு. ஆனா ஒண்ணுமே தெரியாது. இந்த மாரி ட்ரிப்பெல்லாம் வாழ்க்கையில ஒரு டைமாவது அனுபவிச்சே ஆகணும். கண்டிப்பா. ஸோ நாங்க அடுத்து ஜக்கூசி ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டோம். என்ன இருக்கிற கூலிங்ல அது சூடாகவே மாட்டேது. ஸோ அத போட்டு விட்டுட்டு நாங்க ஜாலியா விளையாண்டோம். எனக்கு இதுல இறங்க செம பயம். ஆனா வினு தான் "நீ இறங்கியே ஆகணும்" அப்படின்னு சொல்லி இழுத்து போட்டாங்க. ஸோ நான் ஒரு வேளை இறங்கலாட்டி நான் ஃபீல் பண்ணியிருப்பேன் கண்டிப்பா. ஆனா இறங்க வச்சது எனக்கு ஹேப்பியா இருந்தது. எப்பயுமே வினு இப்படிதான் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் அத பண்ண வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அது கொஞ்சம் நான் இத பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு டாடா, பாய் பாய், வீஷா சொல்லிட்டாங்க. ஸோ நாங்க கிளம்பிட்டோம். மார்னிங் இங்கேயே சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இத நாங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம். உண்மையாலே கொடைக்கானல் போயிட்டு இது எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறனாலயா என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப எமோஷனலா ஒரு மாதிரி இருந்தது. வீட்டுக்கு போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா வீட்டுக்கு போணும். அதையும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பட் இதையும் ரொம்ப மிஸ் பண்ற மாரி இருந்துச்சு. இந்த ஸ்கூல்ல உள்ள பசங்கலாம் பாருங்க, எனி டைம் ஸ்வெட்டர் போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ நாங்க கொடைக்கானல் வந்துட்டோம் பூம்பாறையிலேருந்து. அங்கருந்து வந்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிருவோம். லாஸ்ட்டா வந்து கொடைக்கானல் சாப்பாடு சாப்பிடுவோன்னு, கொஞ்சம் பிரியாணி அப்புறம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, வர வழியில இந்த வெள்ளி அருவி அத பார்த்துட்டு கிளம்பியாச்சு. டாட்டா பாய்.